जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। हम जिरगा और जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम जबर और तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो मंतवी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत का शौक राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 84வது நாள். ஸோ எல்லோரும் நம்ம அந்த டபுள் லைட் அவ்வியக்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்திலேருந்து இதை கேட்கலாம். டேட் 28/12/82. ஹெட்டிங்: எப்பொழுதும் ஒரே ரசனையில் சம்பூர்ணமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் ஆகுங்க. எப்பொழுதும் ஒரே ரசனையில் சம்பூர்ணமாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் ஆகுங்கள். ஸோ எல்லோரும் அந்த மாதிரி நான் சம்பூர்ண நட்சத்திரம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தில் வந்துடலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் போய் உக்காந்து ஒரு கிரேப் ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. இன்னொருத்தர் வராரு. அவர் அங்கே ஒரு வைன் ஆர்டர் பண்ணுறாரு. வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறாரு. அது கூடவே எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களும் வாங்குறாரு. ஆனால் ஏத்தாப்பில் உள்ளவர் விரதத்தில் இருக்கார். கரெக்டாக அந்த நாள் பார்த்து இவர் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறார். அந்த ஃபாதர் அந்த ஏத்தாப்பில் உள்ளவர்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி விரதத்துக்கான நாள். அந்த யங் மேன் சொன்னாரா, எனக்கு தெரியும் இன்றைக்கி ஃபாஸ்டிங், இன்றைக்கி விரதம் நாள் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த பூஜாரி சொன்னார், அப்போ உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் போல இருக்கு, நீங்கள் விரதம்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு.
அதனால் நீங்கள் மேபி உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், அதனால் நீங்கள் விரதம் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் அந்த யங் மேன் சொல்கிறதான், இல்லை நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன், டாக்டர்லாம் எனக்கு எதுவும் இந்த மாதிரி சொல்லலை. இப்போ மறுபடியும் அந்த பூஜாரி கேட்டார், அவர் கண்ணை பார்த்து சொன்னாராம். அவர் என்ன சொல்லியிருப்பார், அவர் கண்ணை பார்த்து என்ன சொல்லியிருப்பார், அவர் கண்ணை பார்த்து? கடவுளே அவங்கள உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நன்றி கடவுளே, நான் இந்த புது ஜென்ரேஷனை ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பிடிச்சிருக்கு, அவங்க உண்மையை சொல்கிறாங்க பொய் சொல்கிறதுக்கு பதில். இதுவும் ஒரு நல்ல குணம்தான் அப்படின்னு. அவங்க பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த புது ஜென்ரேஷன். இதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் ஒரு பெரிய கலை தான். நீங்கள் யார் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி வாழ்கிறது. அவங்க பொய் சொல்கிறதில்ல. நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருக்கீங்க. வெளியிலேருந்து எதுவும் உங்களுக்கு பேரு புகழ் எதுவும் தேவைப்பட மாட்டேங்குது. நீங்கள் யாராக இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க. இந்த முழு உலகமே சயின்ஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், அதோட சாரம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஷோ ஆஃபும் இல்லை. எந்த ஒரு பகட்டும் இல்லை. எந்த ஒரு மற்றவங்கள நான் திருப்திப்படுத்தணும், மற்றவங்கள்ட்ட பேர் புகழ் வாங்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க. நான் யார் அப்படின்னு என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, அதை நான் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இந்த மொழியில் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னா ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் சம்பூர்ண நட்சத்திரம். உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நட்சத்திரம், ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். எதுவும் தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது என் ஸ்டார் ரொம்ப ஜொலிக்குது. ஏத்தாப்பில் உள்ளவங்க கண்ணில் கண்ணாடி போட்டுக்க வேண்டியதாக இருக்கும், சன்கிளாஸ் போட்டுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு என் ஆத்மா ஜொலிக்குது. இதுதான் இந்த முழு ஆன்மீக வாழ்க்கையின் சாரம். நான் எனக்கு உண்மையாக இருக்கணும், என்னுடைய உண்மையான சொரூபத்தில் இருக்கணும், என்னுடைய உண்மையான சொரூபத்தில் இருக்கணும், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எல்லாத்தையும் யார் எது சொன்னாலும் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். அதை பற்றி வருத்தப்படாமல் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சைக்காலஜியில் ஒரு வார்த்தை இருக்குது, அது பேர் என்னென்னா வேலிடேஷன் ஷீல்டிங். வேலிடேஷன் ஷீல்டிங்னு சைக்காலஜியில் ஒரு வார்த்தை இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கிரிட்டிசிசம், எல்லா ஃபீட்பேக் இதெல்லாம் நமக்கு வருதோ அதை ஒரு க்ரியேட்டிவ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனரில் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை நான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு க்ரியேட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அதில் கற்றுத்தருவாங்க. அதை ஒரு க்ரியேட்டிவ் இதாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சைக்காலஜியில் அந்த சொல்லிக் கொடுக்கும். அதனால் நீங்கள் யாரோ அதான் நீங்கள் யார், ஒரு ஸ்டார். ஒரு ஸ்டார், ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டார். எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னும் அதிகமாக ஜொலிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க.
எல்லா இடத்துலேருந்தும் அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது, ஜொலிப்பு இருக்குது, எல்லா சைட்லேருந்து வெளிச்சம் வருது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களை இன்னும் ஜொலிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எந்த சேலஞ்செலாம் வருதோ, சுச்சுவேஷன் வருதோ, என்ன புகழ்ச்சி இகழ்ச்சி வருதோ, அதெல்லாம் எதுக்கு வருதுன்னா உங்களை இன்னும் ஜொலிக்க வைக்கிறதுக்காக வருது. அது வந்து உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு, உங்களை இன்னும் ஷைன் பண்ண வைக்கிறதுக்காக தான் வருது. அது ஷைனிங்கான ப்ராசஸ். அதனால் இன்றைக்கி அவ்வியக்த வாணியில் பாபா என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த உலகத்தோட கண்டிஷனை பற்றி சொல்கிறார். ப்ளஸ் இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களோட நிலைமையை பற்றி பாபா சொல்கிறார். அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, உலகத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அது எந்த இடம்? இந்த முழு உலகத்துலேயும் இந்தியா தான் வந்து ஆன்மீகத்தின் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. என்லைன்மெண்ட் அடைகிறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட், ஆன்மீகத்துக்கான ஹப்பு இந்தியா தான். எல்லோரும் இங்கே வருவாங்க. இந்த வெஸ்டர்ன் லைஃபு, இந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளி உலகத்தில் உள்ள அந்த டார்க் மெட்டீரியலிசம், உலகாயுத வாழ்க்கை, அவங்க கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இந்த உலகாயுத விஷயங்கள் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, மெட்டீரியல் திங்ஸ். அதை வச்சு அவங்க வந்து ரொம்ப ஃபெடப் ஆயிடுவாங்க. அதில் ஓவராக இண்டல்ஜ் ஆகி அது பிடிக்காமலே போயிடும் அவங்களுக்கு. அந்த பிக்யூரியன் லைஃப் ஸ்டைல், பிக்யூரியன் ஃபிலோசாஃபி, சாப்பிட கூடி என்ஜாய் பண்ண, அதை வச்சு அவங்க ஃபெடப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்டுக்கு வந்துடுவாங்க, உண்மையான லைட் பக்கம் வருவாங்க. அந்த நாளும் வரும். கர்மேந்திரியங்களில் ஓவராக இண்டல்ஜ் ஆனால் என்ன ஆகும்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து வெறுப்பாயிடும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் இந்தியாவை தான் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக குருவாக பார்ப்பாங்க. இதை தான் வந்து லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தின் உயர்ந்த இடத்தை அடைகிறது இதுதான் அந்த என்லைட்மெண்ட் அடையிறதுக்கான இடம். முழு உலகமே இங்கே வரும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் உங்களை புகழ செய்ய வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீச்சராக இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து குரு, மாஸ்டர், சத்குரு ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு குரு மந்த்ரா கொடுப்பீங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையான டீச்சர் ஆகிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணும். நான் ஜொலித்து கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திரம், ப்ளஸ் மற்றவங்களையும் அவங்களும் ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். இந்த முழுலையும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுது. அது என்னன்னா ஆன்மீக விஷன், ஆன்மீக பார்வை. அந்த ஆன்மீக விஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம ஒருத்தவங்க மற்றவங்களை எப்படி பார்க்கணும், மற்றவங்கள வந்து எல்லாரும் ஜொலித்து கொண்டு இருக்கும் ஆத்மா அப்படின்னு பாருங்கள். எல்லாருமே ஆத்மாக்கள் ஜொலித்து கொண்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது, எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் ஆக்டர் இந்த ட்ராமாவில் அப்படின்னு பாருங்கள். ட்ராமா வந்து யூனிக்கானது. அதே மாதிரி எல்லா ஆக்டரும் யூனிக்கானவங்க. அவங்களுடைய பாட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, அவங்களுடைய பாட்டு வந்து யூனிக். ஒவ்வொரு ஆக்டரும் வந்து இர்ரிப்ளேசபிள். அவங்க நடிப்பை வேறு யாரும் நடிக்க முடியாது. அதனால் எல்லாரையும் ஒரு ஆக்டராக பாருங்கள். மூணாவது பாயிண்ட் வந்து, அந்த முழு உலகமே வந்து ஒரு குடும்பம். அதனால் எல்லாரையும் எப்படி பார்க்கணுன்னா, என் குடும்பத்தோட ஒரு நபர் அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து ஒரு பெரிய குடும்பம், வெரைட்டியான ஆத்மாக்கள், வெரைட்டியான ஃபேமிலி, வெரைட்டி சன்ஸ்கார். 2 ஆத்மாக்களுக்கு ஒரே மாதிரி சன்ஸ்கார் இருக்க முடியாது, 2 ஆத்மாக்களுக்கு ஒரே மாதிரி நேச்சர் இருக்க முடியாது. சிமிலர் ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஒரே மாதிரி நோய் கிடையாது, ஒரே மாதிரி ஃப்யூச்சர் கிடையாது. ஒவ்வொரு நோயும் வித்தியாசமாக இருக்குது.
ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நோய் வருதுன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு. அதனால் எல்லாருமே ஒரு யூனிக், எல்லாருமே என் குடும்பத்தை சேர்ந்தவங்க, என் ஃபேமிலி மெம்பர் அவங்க. அடுத்து எல்லாரையும் இருப்பாங்கன்னா எல்லாருமே சிவபாபாவோடைய ஸ்பெஷல் சைல்டு, இறைவனோட ஸ்பெஷல் சைல்டு. அது அவங்க பிகேவாக இருக்கலாம், நான் பிகேவாக இருக்கலாம். அவங்களுக்கு இறைவன் தெரியுமோ தெரியாதோ, எல்லாருமே சிவபாபாவுடைய ஒரு ஸ்பெஷல் சைல்டு. சில முறையில் பாபா சொல்கிறாரு, எல்லாரையும் எப்படி பார்க்கணுன்னா எல்லாரையும் ஒரு ஃபரிஷ்தாவாக பாருங்கள். இதை ஏஞ்சல் ஃபரிஷ்தாவின் ஒரு சங்கட்டன். நீங்கள் மற்றவங்களுடைய உடலை பார்க்கக்கூடாது. அவங்க ஒருத்தவங்க மற்றவங்கள பார்க்கும்போது அந்த லைட்டை பாருங்கள், அந்த ஷைனிங் ஸ்டாரை பாருங்கள், ப்ளஸ் ஷரீரத்தை ஒரு லைட்டாக பாருங்கள். ஏஞ்சலிக், நீங்களும் ஃபரிஷ்டா ஸ்வரூபத்தில் இருங்க, மற்றவங்களையும் ஃபரிஷ்டா லைட்டாக பாருங்கள். உங்களுடைய அப்புறம் உங்கள் ஆன்மீக விஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஃபீலிங்கோட மற்றவங்கள பாருங்க. யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒரு அவதாரம் தான். எங்கேருந்து வந்திருக்காங்க? பரந்தாமத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால் எல்லாரையும் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பரந்தாமத்துலேருந்து தூய்மையான ஆத்மாக்கள். அவங்கள்ட்ட எல்லா குணமும் இருக்குது, எல்லா கலைகளும் இருக்குது. அந்த மாதிரி நான் எல்லாரையும் பார்க்கணும். அவங்க இப்போ பரந்தாமத்துலேருந்து அவதாரமான தூய்மையான ஆத்மா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாரையும் எப்படி பார்க்கணுன்னா, அவங்கள தேவதையாக பார்க்கணும். அவங்க இப்போ தேவதை ஆயிட்டுருக்காங்க, அந்த ப்ராசஸில் இருக்காங்க. நாளைக்கு இவங்க தான் தேவதை ஆக போகிறாங்க அப்படின்னு மற்றவங்கள பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் நடந்துகிட்ருக்கு. அந்த சிலையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராசஸில் இருக்காங்க அவங்க. அந்த லாஸ்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. சுத்திலால் அந்த இதை வச்சு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் திருஷ்டி இருக்கணும், உங்கள் ஆன்மீக திருஷ்டி இந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்க மற்றவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கணும். அவங்க ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள். அதுக்கப்புறம் உலகம் உங்களை எப்படி பார்க்கும்னா, அவங்களும் உங்களை அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்களும் ரொம்ப ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த உலகம் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இங்கே அவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க. எல்லா நேரமும் எல்லாரும் ஏதோ ஒரு வேச்சனையில் ஒரு துக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஆன்மீக திருஷ்டியால் என்ன பெனிஃபிட்? உங்கள் புத்தி லைட் ஆகிடும். உங்கள் திருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா பக்கம்தான் போகும். பாடி கான்ஷியஸ் இதெல்லாம் போயிடும். தேகபானத்துக்கான அந்த துர்நாற்றம் போயிடும். உங்கள் ரிலேஷன்ஷிப் லெவலில் அந்த பாடி கான்ஷியஸ்லாம் போயிடும். நேச்சுரலாக ஆத்மாபிமானி ஆகிடுவீங்க. இந்த தேகபானத்தோட துர்நாற்றம் இதெல்லாம் போயிடும். உங்கள் சம்பர்க்கத்தில் ஒரு நறுமணம் இருக்கும். சோல் கான்ஷியஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த 6th சென்ஸ் என்ன நடக்க போதோ அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு தாட் ரைடர் ஆகிடுவீங்க. நீங்கள் அவங்க வைப்ரேஷன், மற்ற ஆத்மாக்களோட வைப்ரேஷன் கேட்ச் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஆத்மா என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதை நீங்கள் கேட்ச் பண்ணிப்பீங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, உங்கள் ஆன்மீக திருஷ்டி மூலியமாக இதெல்லாம் நடக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுவும் ஒரு முரளி ரிவிஷனுக்கான நல்ல மெத்தட். விஷுவலைசேஷன் வித் பாபா.
முரளி படிக்கும்போது இந்த மாதிரி பாருங்கள், இறைவனை முன்னாடி உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் ஒரு குழந்த மாதிரி அவர் முன்னாடி உட்காந்துருக்கார். அவர் என் முன்னாடி உட்காந்துருக்கார். அவர் அவர் கையில் ஒரு முரளி வச்சுருக்காரு. அவர் என்னுடைய டீச்சர். அவர் எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் நான் ரொம்ப டல்லான ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் ஒரு முட்டாளாக இருக்கேன். ஆனால் இறைவன் சொல்கிறது எனக்கு எதுவும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் அவர்கிட்ட ஒவ்வொரு இதுக்கும் 100 கேள்வி கேட்குறேன். ஆனால் அவர் எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவரோட அந்த பேஷண்ட்டை இழக்காமல். ஒரு வயசான மனிதர் உட்காந்துருக்காரு. அவர் அவர் பையன்கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ கீழே அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தை சொல்கிறாரு 4ன்னு. மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான் அதான் 4ன்னு சொன்னோன்னே மறுபடியும் 3வது வாட்டி கேட்குறாரு, எவ்வளோ கீழே உட்காந்துருக்கணும். அந்த குழந்தை இப்போ கோபம் வந்துடுச்சு. நான் தான் எத்தனை வாட்டி சொன்னேனே 4 தான் உட்காந்துருக்காரு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே 4 தான் உட்காந்து. அப்புறம் மறுபடியும் கேட்குறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் கேட்குறாரு, எத்தனை கீழே உட்காந்துருக்காரு. இப்போ அவர் ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இப்போ நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதான் ஆல்ரெடி சொன்னால 4 உட்காந்துருக்குன்னு. அப்புறம் 1 hour கழித்து அவர் மறுபடியும் கேட்குறாரு, எவ்வளோ கீழே உட்காந்துருக்குன்னு. இப்போ அந்த குழந்தைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப அதிகம் கோவம் வந்துருச்சு. இப்போ அந்த அப்பா ஒரு காப்பி வெளியே எடுக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ குழந்தையா இருக்கும்போது அதில் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ குழந்தையா இருக்கும்போது இந்த பாரு, நீ என்கிட்ட 49 தடவை கேட்ட. ஆனால் நான் கோவப்படாமல் அதுக்கு ஆன்சர் பண்ணேன். ஆனால் நீ ஒரு 2-3 வாட்டி கேட்கும் போதே இவ்வளோ கோவம் வந்துருச்சு. அப்பாட்ட அன்லிமிட்டெட் பேஷண்ட் இருக்குது. அவர் என் முன்னாடி உட்காந்துருக்காரு. பாபா என் முன்னாடி உட்காந்துருக்காரு. அவர் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இந்த முழு நாளும் இதை அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் யார் கூடயும் கான்டாக்டில் வர்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிட்டாச்ட் அப்சர்வராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணுறீங்க. அதில் நான் இன்வால்வ் ஆகலை. அடுத்து சிம்பாலிக் நைட் வாக். நைட் நேரத்தில் நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க, அந்த ஸ்டார்ஸை பாருங்கள். உங்கள் டெரஸ் இருந்தால் டெரஸில் போங்க, அந்த ஸ்டார்ஸை பாருங்கள். அப்புறம் பாருங்கள், நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார், ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். நான் like a diamond in the sky, up above the world so high. Like a diamond in the sky. நான் தான் அந்த ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மா. இதை நைட் நேரத்தில் இதெல்லாம் பாருங்கள். கடைசி விஷயம் முரளி சேர்னிங். முரளியிலேருந்து சில வார்த்தைகள் எடுத்து அதை சேர்ன் பண்ணுங்க. இதில் பாபா சொல்கிறாரு ரிமெம்பரன்ஸ், சரண்டர். பாபா சொல்கிறாரு சதா உங்கள் ஸ்திதி நல்லா இருக்கணும். அப்போ பவர்னா என்ன, பேஷன்ஸ்னா என்ன, பியூரிட்டினா என்ன, ஏதோ ஒரு வார்த்தை முரளியிலேருந்து எடுத்து அதை பற்றி டீப்பாக சிந்தன் பண்ணுங்க. அதை தனியாக ஒரு நோட்டில் எடுங்க. முரளியிலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து தனிமையில் உட்காந்து அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. டீப்பாக போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்களோ அவ்வளோ மைண்ட் ஸ்டேபிள் ஆகும். எவ்வளோ நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்களோ அவ்வளோ வேஸ்ட்லேருந்து விடுபட்டுருப்பீங்க. ஏன்னா மைண்டு வேஸ்ட் பக்கம் அட்ராக்ட் ஆகிடுது. அதனால் சிந்தனை பண்ணுறது மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மெத்தட். ஸோ அதனால் இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஆன்மீக திருஷ்டி, டிட்டாச்டு அப்சர்வராக இருந்து எல்லாத்தையும் பார்க்குறது. நைட் நேரத்தில் அந்த ஸ்டாரை பார்த்து அதை ஃபீல் பண்ணணும். நான் தான் அந்த ஸ்டார், நான் தான் அந்த ஷைனிங் ஸ்டார். கடைசியாக சில வார்த்தைகள் இருக்குது, அதை நம்ம சேர்ன் பண்ணணும். ஸோ இந்த முரளியிலேருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஸ்திதியை இப்போ சதாக்காக அந்த மாதிரி மாற்றுங்க.
எப்படி மாற்றினா சதா அந்த ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் தான் தெரியணும். தூரத்துலேருந்து உங்கள் ஜொலிப்பு வந்து தெரியணும். இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் வரும்போது தான் அது தெரியுது. ஆனால் இந்த அனுபவம் தூரத்து வரைக்கும் டச் ஆகும். தூரம் வரைக்கும் தெரியணும். தூரம் வரைக்கும் உங்கள் ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மாவின் அந்த பிரகாசம், அந்த வைப்ரேஷன் வந்து பரவணும். அந்த மாதிரி உங்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு இதில் பாபா சொல்கிறாரு, சதா ஏக்கரஸாக இருக்கணும். சதா சூரியனுக்கு சமமாக ஜொலித்து கொண்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள். அடுத்த இதில் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷ ஆத்மா. இப்போ பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைங்களின் நெற்றியிலையும் பாக்கியத்தோட எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் உங்களுக்கு அப்படின்னு அந்த நட்சத்திரம் ஜொலிக்கிறத பாபா பார்க்குறார். அப்போ பாபா சொல்கிறார், நீங்களும் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி நேச்சுரல் அபியாசம் ஆகிடும். இந்த உடலே தெரியக்கூடாது. சதா வந்து உங்கள் பார்வை வந்து அந்த ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் பக்கம்தான் போகணும். அடுத்து பாபா என்ன பார்க்குறாரு, அந்த ஆத்மாக்குள்ளார உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களோட பாக்கியத்தை பார்க்குறாரு. இப்போ ப்ரெசண்டில் என்ன இருக்காங்க, எவ்வளோ அன்பில் மூழ்கி இருக்காங்க, அவங்களோட ஸ்திதி என்ன இருக்குது, வருங்காலத்தில் இவங்க என்ன ஆக போகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவங்க எப்படி இருந்தாங்க, கலியுகத்தில் நம்ம எப்படி இருந்தோம், சாக்கடையில் கடந்த ஒரு புழு மாதிரி இருந்தோம். அதை எடுத்து இப்போ பாபா வந்து நம்மளை உயர்ந்த தேவதையாக மாற்றுறார். என்னாலேருந்து என்னாவாக மாற்றுறார். இதை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் மாஸ்டர் சத்குரு ஆகணும். மாஸ்டர் சத்குரு ஸ்வரூப்னா அதுக்கு நீங்கள் முதல்ல சம்பூர்ண பாபாவை ஃபாலோ பண்ணணும். சத்குருவோட ஸ்வரூபம்னா சம்பன், சமான், பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள். பாபாவுக்கு சமமாய் மற்றவங்க எல்லாரையும் வேற கூட்டிகிட்டு போகணும். அப்படி அந்த மாதிரி மாஸ்டர் சத்குரு ஆயிட்டீங்கன்னா உங்கள் பார்வையாலே அநேக ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும். நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அவங்களுக்கு சத்கதி கிடைச்சிரும். அதனால அந்த குரு மந்திரம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஒரு செகண்டில் மந்திரம் கொடுத்தீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சிடும். அடுத்து பாபா சொல்கிறாரு, எப்படி சூழ வெளிச்சம் இருக்கும்போது அங்கே வெட்டில் பூச்சிகள்லாம் நிறையா வருதோ, அதே போல் நீங்கள் ஆத்மாக்கள் ஜொலிக்கும் போது, சதா நான் ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்மா அப்படிங்கிற அந்த சொரூபத்தில் இருக்கும்போது உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் அவங்கள தேடி வருவாங்களாம். இப்போ அந்த மாதிரி ஆத்மாக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் செகண்டில் பாபா மூலியமாக ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய அந்த சேவை வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அன்பு நினைவுகள். நாலாப்புறமும் இருக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைங்களுக்கு சதா பாபாவுக்கு சமமாக மனம், வார்த்தை, கர்மம் எல்லாத்துலேயும் பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆத்மாக்கள், சதா பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாஸ்டர் திலாரா, சதா பட்டக்தி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வழி காமிக்கக்கூடிய லைட் ஹவுஸ் குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। हम जिरगा और जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अल्म लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं।
इल्मोमन कभी गाने वाले हैं हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं हम समाजी इंसाफ को लाने वाले हैं हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं कौमी बरा